இன்னைக்கு சத்தான சமையல்ல வெண்பூசணி மாக்டெயில் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்றேன் பாருங்க. வெண்பூசணி மாக்டெயில் செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளை பூசணி 250 கிராம், ஆப்பிள் 1, ஒரு வெள்ளரிக்காய், தேங்காய் பால் விரும்பும் அளவு, தேன் 1½ டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை. வெண்பூசணி மாக்டெயில் தேவையான பொருட்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? பொதுவாக மாக்டெயில் அப்படின்னா ஒரு காய்கறி கலவை சேர்ந்த ஒரு ஜூஸ், இல்லைன்னா பழங்களுடைய கலவை சேர்ந்த ஒரு ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ஆர்ட் மாதிரி எதுன்னு எப்படி வேணால் கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க. கலர் வைஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிளெண்ட் ஆகும் பார்க்குறதுக்கு. மாற்றி மாற்றி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலராக ஜூஸ் வந்துடும், நல்லா இருக்காது. அதனால இது நம்மளுக்கு டேஸ்ட் வைஸும் பார்க்கணும், ஓரளவுக்கு கலர் வைஸும் பார்க்கணும். அதுக்கு பிறகு அதனுடைய மற்ற தன்மைகளை பற்றி நம்ம நியூட்ரிஷன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை பண்ணியிருக்கேங்க. இப்போ இதில் அசிடிக் ஆல்கலி பேலன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆல்கலைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணீர் பதம் இருக்கிற காய்கறிகள் இந்த சம்மருக்கு நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா? இதில் வெள்ளை பூசணி இதை எடுத்திருக்கேன். இதை ஆல்கலைன் நமக்கு தேவையான அளவு இதை போட்டுக்கலாம். இதோட வெள்ளரிக்காய், இது தண்ணீர் பதம் நிறைஞ்ச காய் தானே, வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கலாம். பொதுவாக எந்த ஒரு காய்கறி கலவையோடையும் ஆப்பிள் மட்டும் சேர்க்கலாம் அப்படிங்கிறது நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு புஸ்தகம் ஒரு ஆத்தர் கொடுத்துருந்ததில் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எந்த பழம்னாலும் எந்த காய்னாலும் ஒன்று சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. அதனால் இதுக்கு ஆப்பிள் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இல்லை வேறு எந்த நம்ம வெல்லமோ இதெல்லாம் போட போகிறது இல்லைங்க. இப்போ ஆப்பிள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இதனுடைய ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகிறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் சேர்த்தா கொஞ்சம் ஒரு நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட தேன், கொஞ்சமாக அந்த தேன் நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஆக்சுவலி வெஜிடபிள் ஜூஸ் எல்லாம் அப்படியே குடித்தா ரொம்ப நல்லது, எந்த ஸ்வீட்னஸும் தேவை கிடையாது. எனக்கு வேணால் சாட் மசாலா தூளோ பெப்பரோ அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணாங்க. ரொம்ப தண்ணீர் பதம் காய் இருக்கிறதுனால அதுவே தண்ணி விட்டு வந்துடும். அதிக தண்ணீர் ஊற்றிடாதீங்க, வேணும்னா தான் தண்ணீர் ஊற்றணும். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். மறுபடியும் ஒரு தடவை லேசாக இயக்கிக்கலாம். இப்போ இதில் ஸ்ட்ரெயினரில் போடுறேன். நீங்கள் இதை வடிகட்டாமல் அப்படியே குடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குடிக்கலாம் தாராளமாக. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதில் இருக்கிற ஃபைபர் எல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜூஸ் அப்படிங்கிறப்ப நம்ம இது மாதிரி வடிகட்டி கொடுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் அப்படியே பிளெண்ட் பண்ணி குடிக்கிறதா இருந்தால் இதில் கேஷ்யூநட்டோ இல்லை பாதாமோ அது மாதிரி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் சிறுதானியத்தை கூட வறுத்துட்டு வேக வச்சுட்டு இதில் சேர்த்து அரைச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நல்லா வடிகட்டினாக்கா ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த வெண்பூசணி மாக்டெயில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு டால் கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஊற்றலாம் பரிமாறத்துக்கு. இது பொதுவாக நம்ம சிப் பை சிப் தான் குடிக்கணுங்க, அப்போ தான் நல்லது. அசிடிக் ஆல்கலி பேலன்ஸ் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு ஒரு உள் சூடு இருக்கும். அந்த சூடை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணீர் பதம் இருக்கிற காய்கறிகள், அதில் இருக்கிற தாது உப்புக்கள், மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை சர்விங் கிளாஸுக்கு மாற்றிடலாம். ஆக்சுவலி ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு நம்ம குடித்தா கூட போதுமானது. வெண்பூசணி மாக்டெயில் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ரீகேப் பார்க்கலாங்க. பவுலில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை பூசணி, வெள்ளரிக்காய், அதோட ஆப்பிள் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தேன் சேர்த்துட்டோம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தேங்காய் பால் சேர்த்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டணும். கிளாஸில் ஊற்றிட்டு அழகாக நீங்கள் பரிமாறினீங்கன்னாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே நேரம் இது சிப் பை சிப் குடிக்கிறது ரொம்ப நல்லது. வெண்பூசணி மாக்டெயில் ரெடி ஆயிடுச்சுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.